அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. ரீசெண்டாக என் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. குழந்தைய பார்த்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். ஹேண்டில் சார். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன பேசிட்டே இருக்கோம், ஈஸியாக நான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். என்ன பயம்? திருமணம் செய்து கொள்ள என்ன பயம்? பல இருக்குதே, எதை சொல்றது? பயம் வந்து பாத்தீங்கன்னா என் அக்காவை பார்த்துதான் ஆரம்பிச்சது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இருக்கிறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. லைக் நம்மளும் கல்யாணம் பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான். அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. ஓ, அப்படியா விஷயம்? நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். இது ரெண்டுல எது பிரதான பயம்? எனக்கு எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா யார் பார்த்துப்பான்னு பயமா இருக்கு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? ஆமா. ஓகே, ஏன்னா ரெண்டு பொண்ணா இருக்கனால அந்த பயம் இருக்கு. அடுத்து சார் நான் அட்வொகேட்டாக இருக்கேன். அதுக்கு என்னங்கிறப்ப ஸோ இப்போ ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியை தான் கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பாரு, உன் கிட்ஸை பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ளே எனக்கு ஏஜ் ஆயிடும். எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் முடிஞ்சிடும். இப்போ ரீசெண்டாக என் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. அதுக்கு என்னங்கிறப்ப குழந்தைய பார்த்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. பக்கத்துல இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? என்னன்னா நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த குடும்ப பாரங்களையோ வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. இல்ல அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடானா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்ப பண்றதுன்னு சொல்றேன்டா, 5 பைசா மூஞ்சி. அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்னால உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பயம் ஃபர்ஸ்ட் வருது? நீ கேக்குறதுனால சொல்ற. எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். ஆஹா. எனக்கு என்ன பயம்னா என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான், என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. நான் ஓ, அப்படியா விஷயம்? ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? அதை தாண்டி என்னன்னா நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. அதுக்கு என்னங்கிறப்ப எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். நான் இப்ப கால் மேல கால் போட்டிருக்கேன், இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும், நான் கழுவி ஊத்துவாங்க எங்க வீட்டுல. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யும். அப்படி இவ்வளவு ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால போய் ஒரு ஃபேமிலியோட ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ண முடியாது? அப்படி கேளு, அது கேள்வி. ஏன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களாலே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம் தான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன் நான் போறேன், ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேற இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? சோ உங்களை ஹேண்டில் பண்றது சிரமம். டெபினெட்லி என்னால என் குடும்பத்தோட ஒத்து போக முடியல, ஒரு புது குடும்பத்துக்குள்ள போய் இருக்கிறது எப்படின்னு ஒரு பயம் இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பயமா இருக்கு? இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறதுல இருந்து லோன் எல்லாமே அதிகமாகும். அப்படியா? என்னத்த அப்படியா? நம்ம கல்யாண செலவுன்னு ஒரு கடன் வரும், நம்மளே வந்து நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு இப்ப நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லைங்க சார்? ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. நம்ம நிறைய பொருள் வாங்குறப்போ அதுக்கு நிறைய செலவுகள் வரும், அதுவே ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அதுக்கு என்னங்கிறப்ப சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் அ பார்ட்னரே பயமா இருக்கு சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது.
ஸோ டிசிப்ளின்டாக இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். ஓ நீ அப்படி வரியா? அந்த சைடு இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா இருக்கு உங்க பொய்யா அனுபவத்துல? இருக்கு. அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, எல்லாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இதே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்ன அடாப்ட் பண்ணிக்கணும், அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன், அப்போ வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்க வரைக்கும் நீ நல்லா ஜாலியா இருக்க, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அவ எங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜாலியா இருப்பா. எங்க அம்மா எப்படி வீக்லி ஒரு 3 times 4 times வெளில கூட்டு போயிருவாங்க, நாங்க ஜாலியா இருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ அங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நல்லா தான் இருக்கா. ஆனா சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னொருத்தர் வந்து என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நீ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணும்போது என்னோட ஃப்ரீடம் நீங்க ஏன் அதை டிசைட் பண்றீங்க? குட் கொஸ்டின். என் லைஃப்ல என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்ணணும். அப்படியா? அந்த ஒரு ரைட்ஸ் அவங்களுக்கு எப்படி? உங்கள் முடிவுகள் இன்னொருத்தர் தலையிடுறது குறித்து பயம். ஆமா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? ஓகே. பக்கத்துல ஏமாந்துருவேணும்னு பயம் சார். என்ன மாதிரி ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். மாதிரி என்ன, எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்ல, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. ஸோ நான் தான் இப்போ ஒரு லைஃபுக்குள்ள போறேன்னா அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு என்னங்கறப்ப பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்றது யாராவது நம்புவாங்களா மாட்டாங்களா, அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. ஆமா நீ சொல்றது நியாயம்தான். பின்னால நமக்கு சப்போர்ட் இல்ல. ஆமா, வீட்ல பிரதர்ஸ் ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா நான் முன்னாடி போயிருக்கலாம். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? எனக்கு பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு அவங்களையும் என்னோட லைஃப்குள்ள நான் இழுத்துட்டு இருக்க முடியும்? ஓ அப்படியா விஷயம். ஃப்ராங்க், எனக்கு குக் பண்ண தெரியாது சார். நான் இப்போ ஃபியூச்சர்ல நான் போகும்போது கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு ஒரு மதர் இன் லாட்டையோ ஃபாதர் இன் லாட்டையோ அப்படி நம்ம அகைன்ஸ்டா இருக்க முடியாது. அப்படிங்களா? நான் சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்ல எனக்கு பிடிச்ச பர்சனா இருந்தாலும் என் கையில இருந்ததே கிடையாது. பாத்தீங்களா? கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். எப்பவுமே எங்க ஏரியால அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இன்னைக்கு நான் போறேன், கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, கடையை தூக்கிட்டாங்க. பொறாமப்படுறியா? நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ? அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நானு. சோ என்ன பண்றீங்கம்மா நீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், சாஃப்ட்வேர் டெவலப்பர். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கம்மா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அரௌண்ட் 1 lakh. 27 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அண்ணா எப்படிமா? அண்ணா இப்போ அப்ராட்ல செட்டில் இல்ல, உங்களுக்கு நல்லது கெட்டது தங்க அப்பா நல்லா பாத்துக்கிறாரு. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். அம்மாவும் சப்போர்ட்டிவ். வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணன், எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? மாட்னாடா மானஸ்த. எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து கடவுள் வைக்கவே மாட்டேங்கிறாரு என் கூட. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாம் உங்கள்ல இருந்து விலகி போயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் எங்க அதிர்ஷ்டத்தை கனெக்ட் பண்றோம்னா, அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல, யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது தான் அதிர்ஷ்டம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி?